ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் நம் வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். புண்ணிய காலம் என்பதை விஷு புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என பலவாறு கூறுவோம். இதை போலவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதும் மிகவும் சிறப்பானது. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூர்ணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்து உள்ளது. உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமுமான மாசி 1ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசி திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஏகாதசி விரதம் மற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இரண்டும் இருக்கும் வேளையில் நாம் விஷ்ணுவை வழிபட்டால் நமக்கு அபரிமிதமான நன்மைகள் உண்டாகும். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவது உண்டு. தமிழ் மாத கணக்கின்படி மாசி, வைகாசி, ஆவணி மற்றும் கார்த்திகை மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. அன்றைய தினத்தில் அதிகாலை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்யலாம். அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று மாசி 1ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை விஷ்ணு புண்ணிய காலம் இருப்பதால் அன்றைய தினம் காலையிலேயே கோவிலுக்கு சென்று நாம் விஷ்ணுவை தரிசித்து கொடிமரத்தை 27 முறை வலம் வந்து நமது பிரார்த்தனைகளை கூறி வழிபடலாம். ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ஏகாதசி திதியும் இணைந்து வரும் நாளான மாசி 1ஆம் தேதி நாம் அனைவரும் இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உலக ஆதாயமான தேவைகளையும் மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பு மிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் நமது அகவளர்ச்சி, ஆனந்தம், ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தரவல்லது இந்த புண்ணிய காலம் ஆகும். எனவே எல்லோரும் இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக. அன்றைய தினம் நாம் கொடிமரத்தை வலம் வரும்போது விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் மற்றும் நமக்கு தெரிந்த விஷ்ணு நாமங்களையும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மற்றும் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தையும் கூறி வழிபடலாம். செல்வ வளம் வேண்டுபவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய என்ற மந்திரத்தை கூறியவாறு வலம் வர வேண்டும். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் கொடிமரத்தை வலம் வரும்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்தவாறு வலம் வரலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே என்ற மந்திரத்தை கூறியவாறு வலம் வரலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென இரண்டெழுத்தினால். மேலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படும் துயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேனே நாராயணாயனும் நாமம் என்ற பாசுரத்தையும் பாடியவாறு வலம் வரலாம். மேலும் எண்ணிய காரியம் நிறைவேற விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனக என்ற வரியையும் பாராயணம் செய்யலாம். மேலும் நாம் நம் குருவாக கிருஷ்ணனையே எண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஜெகத்துக்கே குருவாக இருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவையும் வணங்கி எல்லா பயனும் பெறுவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.